ஹலோ. ஒரு அழகான ஊர் இருந்துச்சுங்க. அந்த ஊரில் ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்துலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போயிட்டு வரணும்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பட்டணங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலையை கிராஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே போயிட்டு வரணுங்க. இது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் அந்த மலைக்கு நடுவில் ஒரு பாதையை உருவாக்குனாருங்க. அந்த பாதையின் மூலியமா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஈஸியாக போயிட்டு வர முடிஞ்சுது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் உருவாக்கிக்கிட்டாங்க. அவர் கொஞ்ச நாள் அப்புறம் அவர் இறந்துமே போயிட்டாரு. ஆனாலும் மக்கள் அந்த பாதையை பயன்படுத்திட்டு தாங்க இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில மலை போன்ற பாவங்களால மூடப்பட்டு கிடந்த நம்மளுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவரோட உயிரை கொடுத்து அந்த மோட்ச நகரத்துக்குண்டான பாதையை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தாருன்னு சொல்லிட்டு கொலோசியர் 2:13-15 வரை இப்படியா சொல்லப்பட்டுள்ளதுங்க. இந்த மோட்ச நகரத்துக்குண்டான பாதையை நம்ம இன்னைக்கு எப்படி பயன்படுத்துறோம்? வேத வாசிப்பின் மூலியமும் ஜெபத்தின் மூலியமாகவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் அந்த மோட்ச நகரத்துக்குண்டான பாதையில நம்ம போய் சேர முடியுங்க. அப்படி நம்ம நடந்து கொள்ளும் போது ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார். ஆமென்.